நம்ம செந்தில் பாத்தீங்கன்னா கதிர் கிட்ட திட்டிக்கிட்டு இருக்காங்க. டேய், என்னடா அந்த ஆளு சும்மா யார் யாருக்கிட்ட பணத்தை வாங்கினேன்னு எனக்கே தெரியல. அப்படி இருக்கும்போது எப்படிடா கொண்டு போய் பணத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணே, அப்பா சொல்ற மாதிரி செஞ்சிருனே, எதுக்குனே நம்மளுக்கு அடுத்தவங்க பணம் அப்படின்னு நம்ம கதிர் சொல்றாங்க. அப்ப உடனே இங்க பாரு கதிர், நீயும் புரிஞ்சுக்காம பேசாத. யார் யாருக்கிட்ட நான் பணம் வாங்கினேன்னு சத்தியமா தெரியாது. அதுவும் இல்லாம என்னோட பியூன் தான் வந்து அந்த பணத்தையே வைப்பான். அதனால எனக்கு யாரு பணம் கொடுத்தாதுங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ணே, அப்பனா நான் ஒண்ணு சொல்லட்டான், இந்த பணத்தெல்லாம் எங்கிட்டாச்சும் போய் கோயில் உண்டியல் இந்த மாதிரி இடத்துல போட்டுருனே அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற, இந்த பணம் அம்புட்டு பணத்தை கொண்டு போய் எப்படிடா போட மனசு வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா வந்த ஒரு பெரியவர், தம்பி, நான் இது நாள் வரைக்கும் யாருக்கிட்டையுமே கையேந்தி நின்னது கிடையாது. நான் பெத்த புள்ள, நான் வேண்டாம் முதியோர் இல்லத்துல சேர்த்து விடணும்னு என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டான். இப்ப எனக்கு காலுக்கு போட்டுக்க செருப்பு கூட இல்ல. இந்த வேகாத வெயில்ல என்னால நடக்க முடியலப்பா. தயவு செஞ்சு எனக்கு ஒரு செருப்பு மட்டும் எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? செருப்பு எடுத்து கொடுக்குறேன், ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே என்னாச்சு, உங்க குடும்பத்துல என்னாச்சு அப்படின்னதுமே, இல்லப்பா, என் புள்ள என் மேல ரொம்ப பாசமா இருப்பான், அப்பா சொல்லே மந்திரமுனை இருப்பான். ஆனா இன்னைக்கு எப்ப வீட்டு சொத்தை எல்லாத்தையும் பிரிச்சு அவன் பேர்லயும் அவங்க தம்பி பேர்லயும் எழுதி வச்சோம், அப்பயே அவங்க 2 பேருமே என்ன விரட்டிட்டாங்க. கொஞ்ச நாள் நான் ஒரு மாசம் அவன் ஒரு மாசம் சோறு போடுவான் அங்க தின்னுக்கன்னு சொன்னவங்க, அடுத்து கொஞ்ச நாள் ஆக ஆக உனக்கு சோறு போட எங்கனால முடியாதுன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டே விரட்டி விட்டுட்டாங்க. அதனால நானும் வந்து இங்க கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கும் வயசாகிக்கிட்டே போனனால என்னால வேலையும் பார்க்க முடியல, எனக்கு செருப்பு கூட எடுக்க முடியலப்பா, உதவுங்கப்பா அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. இதை கேட்ட நம்ம செந்திலுக்கு மனசே இல்ல. அதுக்கப்புறம் அவருக்கு 500 ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்ததுமே அந்த அவர் வந்து காலில் விழுக வராரு. ஐயா ஐயா, இதுக்கு காலில் விழுகிறீங்க? அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, அந்த பணத்தை நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தான் பண்றேன், ஹெல்ப் பண்றவங்களா கடவுளாயிர முடியாது, நீங்க காலில் எல்லாம் விழுகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள தம்பி, கொடுக்கறதுக்கும் ஒரு மனசு வேணும் இல்லையா? நீயே உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருப்ப, நீ நல்ல முறையில இருக்கணும்பா அப்படின்னு வாழ்த்துறாங்க. அதுக்கப்புறமா அவரும் மனசு நல்ல வந்து தடிமனா வச்சுக்கிட்டு, இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிளம்பி வந்துடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம செந்திலுக்கு இதே மாதிரி யார் யார் முடியாம இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம போய் பணத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் முதியோர் இல்லம், அதுக்கப்புறம் சைல்டுஹுட் அப்படின்னு நிறைய வந்து அன்னதான கூடத்துக்கு போய் சாப்பாடெல்லாம் இங்க நம்ம செந்தில் கையாலேயே போட்டுடுறாங்க. போட்டு ஒவ்வொருத்தரும் நம்ம செந்தில வாழ்த்துறாங்க. அப்ப செந்திலுக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் தனியே வருது. தான் அப்பாட்ட தாம எப்படியெல்லாம் பேசணும், பொண்டாட்டி கிட்ட ரொம்ப வீராப்பா பேசணும், ஆனா இவங்க எல்லாரும் என்னை வாழ்த்தும் போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என் பொண்டாட்டி என் மேல ரொம்ப மதிப்பு மரியாதையுமா இருந்தா, ஆனா இன்னைக்கு இந்த பணத்தினாலதான் என் மதிப்பு மரியாதையும் அத்தனையும் போயிருச்சு. அவ என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நான் கெடுத்துட்டனே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நேரா கதிர் வந்து செந்தில வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அண்ணே, இன்னைக்கு எத்தனை பேத்துக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டதும், ஏண்டா என்னால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் அப்படின்னு எல்லாருக்கும் பண்ணிட்டேன், இன்னும் மீதி ஒரு 10,000 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ணே, 10,000 தானே, அவங்க கிட்டயே கொடுத்துட்டு வர வேண்டிதானே அப்படின்னு சொல்லவும், இல்லடா எனக்கு அவங்க கிட்டயே கொடுத்துட்டு வர மனசு இல்ல, ஒவ்வொருத்தவங்க சாப்பாடு போடுவாங்க, ஆனா பணத்துக்கு ஆசைப்பட்டவங்க என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாரும் பணத்தை வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. அப்ப அந்த பொண்ணுங்களுக்கு நேரடியா நல்ல சாப்பாடு போகாது. நீ வந்து என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, இந்த பணத்தை எப்படியாச்சும் உன்னோட சார்பா நீ போய் கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. அண்ணே, அதெல்லாம் வேண்டானே, உன் மனசாட்சி படி நீ கொடுனே, நான் கொடுத்து என்னனே பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம செந்திலும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும் போதுன்ட்டு அங்க ஒரு அம்மா சாப்பாடு இல்லாம மயக்கம் போட்டு விழுகிறாங்க. மயங்கினவங்களை ரோட்ல இருக்க எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி ஒரு சிலர் போய் எழுப்புறாங்க. ஆனா இன்னொரு சிலர் இந்த செல்லை எடுத்துக்கிட்டு அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த அம்மா இந்த இடத்துல மயங்கி கிடந்திருக்கு, இவங்க அப்படியே ரொம்ப இறக்கப்பட்டு பேசுற மாதிரியே, இவங்க யாரோ அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு
அட்ரஸ் எல்லாத்தையும் அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் சிலர் பாதி பேரு அந்த அம்மா பக்கத்துல நின்று பாரு வயசான அம்மா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போதுக்கு நம்ம செந்தில் மட்டும் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி வர சொல்லி அந்த அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அந்த அம்மாவுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து வயிறார சாப்பிட விட்டு உங்களை எங்க போய் விடணும்னு சொல்லுங்க, நான் விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மாவும் பா நீ நல்லா இருக்கணும்ப்பா, என் புள்ள என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டான், என்னைக்கு என் புருஷன் செத்தாரோ அதுக்கப்புறம் என் கிட்ட இருந்த பணத்தை அம்மா குடுமான்னு என்னை கெஞ்சி அந்த பணத்தை வாங்கிட்டான். பெத்த புள்ள முடியாம இருந்தா என் மனசு தாங்காதுன்னு அவனுக்கு என் கையில இருக்கும்போது 500 1000 நான் போட்டு கொடுப்பேன். ஆனா இன்னைக்கு அவன் எங்களை கண்டுக்க கூட மாட்டேங்கிறான்ப்பா. ஒரு செலவுக்கு 100 ரூபா கொடுனா கூட கொடுக்க மாட்டேங்கிறான். என்ன போய் அனாதாசிரமத்துல சேர்ந்துக்கன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டான். நான் சோறு தின்னு 3 நாள் ஆகுது அப்படின்னு அந்த அம்மா புலம்புறாங்க. இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததுமே ரொம்ப மனசு வருத்தமா இருக்குது. ஏன் தான் இவங்க எல்லாரும் இப்படி இருக்காங்களோ தெரியல, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பண்றாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, அவங்கள போய் எல்லாம் இப்படி கீழ்த்தனமா நடத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்கம்மா என்னால முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இங்க செந்திலேன்ட்டு கூட்டிட்டு போய் இதாமா முதியோர் இல்லம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி சாமி, இந்த முதியோர் இல்லம் எங்க இருக்குன்னு தெரியாம தான் வீடு வீடா சுத்தி மயக்கமே வந்துருச்சு எனக்கு அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. இங்க செந்திலுக்கு அழுக தாங்க முடியல. லஞ்சம் வாங்கிட்டாரே தவிர மற்றபடி நம்ம பாண்டியனோட புத்தி அப்படியே இருக்குன்னே சொல்லலாம். நம்ம செந்திலுக்கு கொஞ்சம் கூட யாருமே செந்தில் அங்க வந்ததுமேனு எல்லாம் சுத்தி வராங்க. ஏன்பா தம்பி நீ தானப்பா அன்னைக்கு அன்னதானம் போட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செந்திலை சுத்தி நின்றுகிட்டு இருக்கும் போது அங்க மேனேஜ் பண்றவங்க அவங்க வந்துடுறாங்க. சொல்லுங்க சார் அப்படிங்கிறாங்க. சார் இந்த அம்மாவை இங்க சேர்த்துக்கங்க, இவங்க யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் அவங்கள சரி பண்ணி விடுறேன், யாருக்கு எந்த பண தேவை வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு செந்தில் சொல்றாங்க. அதை கேட்ட மேனேஜ்மெண்ட்ல உள்ளவங்க பா நீ ரொம்ப நல்லவங்கப்பா, நாங்கள் என் பையன் என் பிள்ளையால கைவிட்டவங்க, எங்க எல்லாருக்கும் நீ வேணுங்கிறத பார்த்து செய்யற, நீ புள்ள குட்டியோட சந்தோஷமா இருக்கணும், என் மனசார சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க மீனாவுக்கு ரொம்பவே மனசு வருத்தமா இருக்கு. இவங்க எப்படியோ என் புருஷன் பண்ண தப்ப உணர்ந்தா போதும்னு மீனா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம செந்தில் நேரா வீட்டுக்கு வந்ததுமேட்டு நம்ம பாண்டியன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்பா நீங்க சொன்ன மாதிரியே அந்த பணத்தை இல்லாதவங்களுக்கு முடியாதவங்களுக்குன்னு எல்லாருக்குமே கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நான் லஞ்சம் அப்படின்னு வாங்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு அவரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. சரிடான்னு சொல்லிட்டு இவரும் அமைதியா இருக்காரு. இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்க மாட்டேன்ப்பா, நான் திருந்திட்டேன், என்னை மன்னிச்சு நீங்க ஏத்துக்கிட்டா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு கெஞ்சுறாங்க. சரிப்பா நீ மனசார மனம் திருந்திட்டேன்னு எனக்கு தெரியுது, இதுக்கப்புறம் நான் யாருக்கும் என் பிள்ளைங்களை வீட்டை விட்டு போன்னு சொல்லி உன்னை அசிங்கப்படுத்த மாட்டேன், அடிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம பாண்டியனும் செந்திலை கட்டி பிடிச்சி 2 பேருமே அழுதுகிட்டு இருக்காங்க.